ஏன்னா எங்கள் பக்கம் நியாயம் இருந்ததுனால அந்த நம்பிக்கை எங்களுக்கு எப்பவுமே இருந்துகிட்டே இருந்தது. சரி. ஏன்னா நாங்க ஊழலுக்கு எதிராக ஒரு கட்சியே ஆரம்பித்தவங்க. சரி. மக்கள் எங்களை நம்பிதான் ஒரு ஃபுல் மெஜாரிட்டியோட தம்பிங் மெஜாரிட்டியோட தொடர்ந்து எங்களை வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. சரி. அதனால வந்து எங்களுக்கு இந்த நல்ல தீர்ப்பு வரும், ஏதாவது ஒரு சில நல்ல நீதிபதிகளா இருக்கத்தான் செய்யறாங்கிறது இந்த தீர்ப்பு எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு. சரி. என்ன கண்டிப்பா வந்து இது மிக மகிழ்ச்சியான விஷயம். இருந்தாலும் நாங்க இதுல விடுதலை ஆயிருந்தாலும் அவங்க மேல்முறையீடு போறதை பத்தி எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அவங்க போய் தான் ஆகணும், அவங்களுக்கு வேற வழி கிடையாது. ஏன்னா அவர்களுக்கு மான மரியாதை எல்லாம் போயிருச்சு. ஏன்னா அவர்கள் செய்த தவறுக்கு அவர்கள் இதையே தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்கிறதுக்கு இன்னைக்கு உறுதிப்படுத்தப்பட்டுருச்சு. அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களையும் மணிஷ் சிசோடியா, இதுக்கு முன்னாடி இதே போல சத்யேந்திர ஜெயின் என்ன போன்றவங்களெல்லாம் இதே வேலை தான். அவங்கள வந்து இதை வச்சு கைது பண்றது, அவமானப்படுத்துறது, இமேஜை ஸ்பாயில் பண்றது. ஏன்னா நாங்க நினைச்சுக்கிட்டு இருந்தோம் ஓட்டு மிஷின்ல தான் இவங்க திருடிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். இப்ப இதை வச்சுதான் வந்துட போறாங்க. அப்புறம் தான் தெரிஞ்சது எஸ்ஐஆர் ஒண்ணு அடுத்தது பயன்படுத்துறாங்கன்னு தெரிஞ்சு.